வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். இன்னைக்கு பீக்கங்காய் வச்சு பாட்டாங்கிற ஒரு ரெசிபி பண்ணினேன். அதை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேறு லெவல் அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த பீக்கங்காய் பாட்டாங்கிறது. இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே பண்ணலாம். இன்றைக்கி நான் பீக்கங்காய் வச்சு நான் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு நிச்சயமாக ஒரு தட்டு சாதம் பத்தவே பத்தாதுங்க. சாதம் நிறைய வடிக்கணும். 2 பீர்க்கங்காய் பெரிய பீர்க்கங்காவாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா தோலை சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வறுத்து எடுக்கணும் எண்ணெயில். இதுக்கு பூண்டு 10 பல்லு தேவைப்படும், 10 காஞ்ச மிளகா, ஒரு பல்லாரி வெங்காயம், இவ்வளவு தாங்க. இதுக்கு 2 தக்காளி பழம், அவ்வளவுதான். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது பொடியாக இந்த பீக்கங்காவை தோலை சீவி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமான டிஷ்ஷுங்க. இது நிஜமாக அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இது பாருங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு 10 பட்டை மிளகாவை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் இந்த பீர்க்கங்காவை சேர்த்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக வதக்கி எடுத்து கையால் பிசைஞ்சு விடுற டிஷ்ஷுங்க. இது மாதிரி நல்லா வதங்கணும். ஏன்னா பீக்கங்காலாம் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். அதை வதங்கின பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் ஆயில் விட்டு பூண்டு பல்லு 10 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட திரும்ப ஆயில் விட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்து இதை நல்லா திருப்பி போட்டு எடுத்து வதக்கி அந்த மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இப்போ மிளகாவை கையால் பிடிச்சிக்கணும். மிளகாவோட சேர்த்து பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே கையால் பிசைஞ்சு இந்த பீர்க்கங்கால சேர்த்துக்கணும். மிளகாவை மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பிசைஞ்சு விட்டிங்கன்னா தான் மொறுன்ட்டு கரன்ட்டு நல்லா பொடியாகும். இப்போ பீக்கங்காவில் சேர்த்து அதோட தக்காளி பழம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி கையால் பிசைஞ்சு உருட்டி எடுத்தீங்கனாலே பீக்கங்காய் பாட்டா ரெடி ஆகிடுங்க. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க. அட்டகாசமாக நீங்கள் எப்படி ஒரு ஹை லெவலில் நீங்கள் ஒரு லஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு தட்டு சாதம் பத்தவே பத்தாதுங்க. அவ்வளோ அருமையாக உள்ள இந்த பீக்கங்காய் பாட்டாவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்பா, என்னால் முடியலங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நான் போய் உட்காந்து ஒரு வெளுத்து கட்ட போகிறேன். தேங்க்யூ.